ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கில் டீச்சருக்குலாம் செலவு பண்ணிட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு குரூப் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து எப்போ போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் 1 இருந்ததுன்னா எஸ்டிடி எக்ஸாமு, பேப்பர் 2 இருந்தது அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம்லாம் வந்து எப்போ போடுவாங்க, அடுத்த கவர்மெண்ட் வந்து போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஎட் படித்த பட்டதாரி ஆசிரியர்கள், எஸ்டிடி பேப்பர் 1 படித்த டிடிஎட் படித்த நிறைய பேர் வந்து ஒரு ஏக்கத்தோட வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வர நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அடுத்தடுத்த முன்னெடுப்புகளை வந்து முன்னெடுச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கூல்ல, அதாவது பிரைமரி ஸ்கூலு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல, மிடில் ஸ்கூல், ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் வந்து எல்லா இதுவுமே வந்து கணக்கெடுப்புகள் வந்து எடுக்க சொல்லுங்க. எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க, எத்தனை மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து எத்தனை ஆசிரியர்கள் வந்து கரண்டா இருக்காங்க, எந்தெந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து இல்லை, திரும்ப வந்து நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து நம்ம போட்டுக்கிறாங்க, இன்னும் வந்து எது வந்து நோட்டிபிகேஷன் வந்து விடலை, திரும்ப அந்த கால அவகாசம் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணக்கெடுப்புகள் வந்து அதற்கான வேலைகள் வந்து நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கான வந்து அறிவிக்கையும் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து வெளியிடுவாங்க. அதனால நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அலர்ட்டா வந்து இருந்துக்கணும். நம்ம நிறைய செலவு பண்ணி படிச்சு நமக்கான ரெகனைசேஷன் இல்லாம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பிரைவேட் ஸ்கூல், அதாவது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சியில வந்து குறைவான ஊதியத்துக்கு வந்து நம்மளோட அந்த வாழ்வாதாரத்துக்காண்டி வந்து ஒரு குறைவான ஊதியத்துல வந்து வேலைக்கு போற அந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து ஸ்டெடி அண்ட் ஸ்டாண்டர்டா வந்து இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. கண்டிப்பான முறையில வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அப்கமிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப இருக்க கவர்மெண்ட் அதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில நமக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பாருங்க, பள்ளி கல்வித்துறையில இருந்து வந்து ஒரு அறிவிக்கை எண் வந்து வெளியிட்டிருக்காங்க. 11/5/2026 வந்து பள்ளி கல்வி இணை இயக்குனர் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பாருங்களேன், பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அரசு, ஊராட்சி, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அனைத்து பட்டதாரி அல்லது இடைநிலை மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் நிரப்ப தகுந்த காலையிட விவரங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. அதாவது 31/5 அந்த நிலவரப்படி வந்து என்னென்ன ஸ்கூல்ல வந்து எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு, எந்தெந்த ஸ்கூல்ல வந்து எவ்வளவு பட்டதாரி ஆசிரியர்கள் கம்மியா இருக்கிறாங்க, உயர்நிலை ஆசிரியர்கள், நகராட்சி உயர்நிலை பள்ளி எல்லா ஸ்கூல்லையும் இருக்க டீச்சர்ஸோட அந்த லிஸ்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து இவங்க அந்த ஸ்கூல்ல இருந்து வந்து இந்த பிரிவுசி அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு வந்து மெயில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் காலி பணியிட விவரங்களை அனுப்பும் போது 1/8/2025 பணியாளர்கள் அதாவது நியமனம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது தவிர்த்து வந்து சர்ப்ளஸ்ல போஸ்ட் இருக்கிறாங்களா, உபரி ஆசிரியர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அவங்களுக்கான லிஸ்ட்டுமே வந்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு கூடுதல் தேவையுள்ள பள்ளிகளின் பெயர்களையும் காலி பணியிடங்களாக கருதக்கூடும் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வந்து, அதாவது இந்த நியூஸ் எல்லாம் வந்து யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதன்மை கல்வி அலுவலர் அவங்களுக்கு போகும். அவங்கல இருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வரும். இந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் காலி பணியிட அந்த படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்படி படிவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் நேமு, அதுக்கப்புறம் அந்த நம்பரு, யூடிஸ் நம்பரு, அப்புறம் வந்து என்ன பிளாக்ல வந்து இருக்கிறாங்க அந்த ஸ்கூலு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, முனிசிபல், கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலு, இதுலலாம் வந்து என்னென்ன வேக்கன்ட் இருக்கு, அது வந்து கோயட் ஸ்கூலா, பாய்ஸ் ஸ்கூலா, கேர்ள்ஸ் ஸ்கூலா, தமிழ்ல எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு, இங்கிலீஷ்ல எவ்வளோ, மேக்ஸ்ல எவ்வளோ, சயின்ஸ்ல எவ்வளோ, சோசியல், அதுக்கப்புறம் எஸ்ஜிடியில் வந்து பாஸ் ஆனவங்க லிஸ்ட் எல்லாமே வந்து இந்த ஒரு நகல் மாதிரி கொடுத்து, இந்த நகல்ல வந்து நீங்க இந்த படிவத்தை வந்து பூர்த்தி பண்ணி மெயில் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் வந்து இந்த லிஸ்ட் வந்து போயிருக்கு. அதனால வந்து நமக்கான அந்த வேலைகள், அந்த ஆசிரியர்களுக்கான பணியிட வேலைகள் வந்து நிறையவே நடந்துட்டு இருக்குது. அதுக்கான நீங்களும் வந்து அதற்கான முயற்சிகளை எடுத்து ரொம்ப வந்து அசால்ட்டா இருக்காம நமக்கான வந்து வேலையை படிக்கிறதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா வந்து இந்த 2026 வந்து இதற்கான ஒரு முடிவு வரும். நீங்க நல்லா படிக்கிற டீச்சர்ஸா இருந்தீங்க, இது ஒரு ஸ்டாண்ட் பையா படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த 2026 வந்து உங்களுக்கான அரசு ஆசிரியர் பள்ளி அந்த வேலை வந்து நிச்சயமா நடக்கும். ஓகே, தேங்க்யூ.